இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. நாமள வர இன்னைக்கு பதவி விலகல பாஜக வர ஏத்துட்டாங்களா தலைமை. தமிழ்நாடு பாஜக மொத்தமா மூழ்கிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? தன் சுயநல லாபத்துக்காக அரசியல் பண்ணுறவங்க எப்பவுமே வீழ்ச்சி நோக்கி தான் போவாங்க. அண்ணாமலை அவர்களுடைய ரிசைனை ஏன் இவ்வளோ காலத்தை அழுத்தி அவங்க அக்செப்ட் பண்ணணும்? இது 3 நாள் ஏன் டிலே அப்படின்னா, அவருக்கு மாநில பதவியும் இல்லை அமைச்சர் பதவி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் தொடருங்கன்ற அழுத்தம் கொடுத்ததாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டெபனான காலாக இல்லை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக நின்றுட்டார். அந்த மனுஷன் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி தன் கேரியரில் ஒரு பேர் எடுத்து வச்சிருந்த பிஜேபி அந்த அம்மா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ஓவர் நைட்டில் காலி பண்ணி விட்டாங்க. திமுகவும் டிவிகே மட்டும்தான் பிஜேபிங்க வந்துடும் பயமுறுத்தி காய்ச்சின்னு இருந்தாங்களே தவிர பிஜேபிக்காரங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. தமிழ்நாட்டை அவங்க ஒரு பொருட்டாவே பார்க்கலன்றது தான் என் பாயிண்ட். ஏன்னா நீங்க வாங்கிட்டு பின்னாடியே குத்துவீங்கடான்றதும் அவங்களுக்கு தெரியும். பல பாஜகவினர் இன்னைக்கு ட்விட்டர்ல பாக்குறேன் சார், ராஜினாமா கடிதம் அவங்கள முன்னெடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. அண்ணாமலையோட லீடர்ஷிப் கிட்ட நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவர் போட்டது அது பண்ணது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு தெரியுது எதிர்காலம் என்னன்னு. நேற்று பாரு டிவியில் அவருக்கு ஒட்டின போஸ்டர் ஒன்று கூட இல்லை தெரியுமா? இது வேறு நடந்துச்சா? நேற்று எல்லாத்தையும் கிழிச்சிருக்காங்க, க்ளீன் பண்ணி ஸ்வீப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஆளுங்க இருக்கிறவங்களுக்கும் கார்பரேஷனும் உடனடியாக தான் இதை செஞ்சுருப்பாங்க. திமுகவும் டிவிக்கவும் பயப்படுறாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ இனிமேல் இந்த கமலாலயம்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல சார், டி நகரில், அங்கே என்ன சார் நடக்கும்? எக்ஸிபிஷன் நடக்க அது கூட அங்கே வராது. இவர் எடப்பாடி கேட்டிருக்காரு, தூரசக்தி பாரசக்தின்னு பேசுகிற சக்தி இப்போ பேரசக்தி ஆயிடுச்சு. அது சரி, உங்கள் கொடநாடு அவங்க தொடாத வரைக்கும் சந்தோஷமாக இருக்க திரு எடப்பாடியார் தான் சொல்லலாம். ராதாவர்ஜுனா பேசுகிறாரு. இப்போ கான்ட்ராக்டர்ஸ் முன்னாடி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த அமைச்சர்களுக்கான அந்த ஃபண்டு அப்படின்ற விஷயமே இந்த ஆட்சியில் இருக்காதுன்ற சாத்தியமா? டிரான்ஸ்ஃபார்மரில் 14 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 8 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஏற்கனவே அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நானும் சொல்லுவேன் 30% 40% டிஃபரன்ஷியேட்ஸ் எல்லா ரேட்லேயுமே இருக்குது. அது ரிவைஸ் பண்ணும். இதில் என்ன அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிஎம் இந்த மாதிரியான கோட்டாலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20% 25% குறையும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு பாஜகவுக்கு ரொம்ப ஒரு சோகமான நாளாக போச்சு. அண்ணாமலை வேற இன்னைக்கு பதவி விலகல பாஜக வர ஏத்துட்டாங்களாம் தலைமை. இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்க போகுது? தமிழ்நாடு பாஜக மொத்தமாக மூழ்கிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிப்பாட்டத்துக்கு பல பேர் இருக்கிறாங்களே, அண்ணன் நயனா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா, வனதி சீனிவாசன் அக்கா, இவங்களாம் இருக்காங்களா, அவங்க தூக்கி நிப்பாட்டுவாங்க. கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. இல்லைன்றீங்களா நீங்கள்? பார்ப்போம். நிறுத்துவாங்க, சூப்பராக நிறுத்துவாங்க. இது வரைக்கும் நிறுத்திட்டாங்கல்ல அவங்களாம், நல்லாதான். ஏன் சார் இவங்கெல்லாம் இருந்து என்ன சார் போகணும் தலைமைக்கு? இப்பவும் புரியலன்னா என்ன சார் பண்றது அவங்களெல்லாம்? சரி, அது அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சிலதெல்லாம் எது தடுத்தாலும் நடக்காது சொல்லுவாங்க. அது மாதிரி தான் தன் சுயநல லாபத்துக்காக அரசியல் பண்ணுறவங்க எப்பவுமே வீழ்ச்சி நோக்கி தான் போவாங்க. பொதுமக்கள் அப்படின்னு போகும்போது, எல்லாருக்குமான அரசியலாக கொண்டு போகும்போது அது சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? இதில் என்னன்னா, அண்ணாமலை அவர்களுடைய ரிசைனை ஏன் இவ்வளோ காலத்தை அழுத்தி அவங்க அக்செப்ட் பண்ணணும்? எனக்கு தகவல் பிரகாரம் அண்ணாமலை அவருடைய இது 3 நாள் ஏன் டிலே அப்படின்னா, அவருக்கு மாநில பதவியும் இல்லை அமைச்சர் பதவி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் தொடருங்கன்ற அழுத்தம் கொடுத்ததாகவும், ஆர்எஸ்எஸ் மூலியமாக திரு அண்ணாமலை இழக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து ஒரு செய்தி வந்ததாகவும், அது இதெல்லாம் பரிசீலித்து அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க 3 நாள். திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்டெபனான காலாக இல்லை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக நின்றுட்டாரு. அது கெஞ்சிருப்பாங்க போல, தலைவா நீ இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, வண்டி ஓடாது தமிழ்நாடு பாஜக. மோடி அமித்ஷா அதை பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கீழ்மட்டத்தில் இது ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கோம். இங்கே இருக்கிறவங்களை இப்போ நீ தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியை பார்த்துருந்தானே தெரிஞ்சிருக்கோம். சகோதரி யாரும் பிரிஞ்சு போகிறோம், நாங்கள் ஆசைப்பட மாட்டோம், வாங்க இணைஞ்சு அந்த ஒரு இதை தேர்தலுக்கு முன்னாடி எங்கே போச்சு அந்த அறிவு அப்படின்றத நம்ம கேட்கணும்னு தோணுது. பட் கேட்கணும், பரவாயில்ல கேட்டுக்கலாம். இல்லை முடிஞ்சு போச்சே, இதுக்கப்புறம் கேட்டு என்ன பண்ணுறது?
எல்லாருமே அப்பப்போ தான் சுயநலத்துக்கு உழைச்சு இப்போ அதில் மயிலாப்பூரில் யாரும் நல்ல வெற்றிக்கு உழைச்சி வந்த வேட்பாளர் தட்டி பறித்து ஓகே அந்த நேரத்தில் அங்கே வேட்பாளராக வர வேண்டியவருடைய இதில் எப்பயோ எங்கேயோ ஒரு பெண் புகார் கொடுத்த மாதிரி உருவாக்கி என்னது எவ்வளோ கீழ்த்தரமாக பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டாங்க. அந்த மனுஷன் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி தன் கேரியரில் ஒரு பேர் எடுத்து வச்சிருந்த பிஜேபி அந்த அம்மா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக ஓவர் நைட்டில் காலி பண்ணி விட்டாங்க. அது அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க ஜெயிச்சிருவான்னு நின்னாங்க. இதுல என்ன சார் நீங்க குத்தம் சொல்லி? இத்தனைக்கும் ஒரே ஜாதிக்காரங்க வேற, அது வேற. சரியா? இது எங்கே போய் சொல்கிறது? சரி, ஒரு படி இந்த ஜான் ஏர்னா முழ சறுக்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஜான் ஏர்னா முழத்தை இழுத்து விட்டுறாங்க. சறுக்கெல்லாம் சறுக்கிறது இல்லை, ஒரே இழு அப்படிதான் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் நேஷ்னல் வைஸ் நான் பிஜேபி இப்போ நம்ம அறிவிக்கிறவங்க நம்ம கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களாம் கூட ஆதரவாளர்னா ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு சொல்கிறதுல என்ன தப்பு? இன்றைக்கி எனக்கு டிவிக்கு ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட்டாக தான் நான் ஆதரவு சொல்ல போகிறேன். அதில் என்ன தப்பு இருக்குது? நம்மளுடைய வேலை பொதுமக்களாக பொதுவாக எது சரி எது தவறுன்னு பார்க்குறோம், சுட்டி காட்டுறோம், அதை நம்ம சொல்கிறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், திமுகவும் டிவிகே மட்டும்தான் பிஜேபி இங்கே வந்துடும் பயபுறுத்தி காய்ச்சிட்டு இருந்தாங்களே தவிர பிஜேபிக்காரங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. தமிழ்நாட்டை அவங்க ஒரு பொருட்டாவே பார்க்கலன்றது தான் என் பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு பின்னாடியே குத்துவீங்கடான்றதும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாஜ்பாய் பீரியட்ல பார்த்துட்டாங்க, 5 வருஷம் இருந்து ஆட்சி பண்ணிட்டு மாறன் இறந்தவுடனே அந்த சகல மரியாதைகளும் ஏற்றுட்டு சென்னை வந்து இறங்கினோடனே வெளியேறிட்டோன்னு அறிக்கை விட்டவங்க. ஸோ இவங்கெல்லாம் எல்லாத்தையும் இது அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை, நீங்கள் நிர்வாக ரீதியாகவும் ஃபண்டிலேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க தான்றது அவங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே எடுப்படுதுன்றதும் அவங்களுக்கு புரியுது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் மெனக்கட்டாலும் இங்கே பெருசாக இருக்காதரா அப்படின்ற முடிவு அவங்க எப்பயே எடுத்துட்டாங்க. ஓகே சார், இவங்க எடுத்துட்டாங்க. அடுத்து அண்ணாமலையோட நிலைப்பாடு தான் என்ன? கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா? அவ்வளோதான், ஒரே வார்த்தை. கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. அவர் 41 வயசு தான் ஆகுது அவருக்கு. இத்தனை வருஷம் அவர் கஷ்டப்பட்டு வந்த விஷயங்கள் எதுக்காக அப்படின்னு ஒன்று இருக்குது. அவருக்குன்னு ஒரு க்ளீன் இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை அவர் யூட்டிலைஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க. அவர் சுற்றி இருக்கிறவங்களும் அதை நினைப்பாங்க. ஏன்னா நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது, பல பாஜகவினர் இன்னைக்கு ட்விட்டரில் பார்க்குறேன் சார், ராஜினாமா கடிதம் அவங்களும் முன்னெடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலையோட லீடர்ஷிப் கிட்ட நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவர் போட்டது அந்த பண்ணது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு தெரியுது எதிர்காலம் என்னன்னு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி கூட ராஜினாமா பண்ணி சேருவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பேர் வருவாங்க. ஆஃபீஸர்ஸ் லெவலில் இருக்கவங்க வருவாங்க. ரியல் ப்ராக்ரெசிவ். நீங்கள் யாராவது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு கட்சிக்கு போயிட்டாலே நீங்கள் பெரிய ஆளுன்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க. என்னது இந்த எக்ஸாம்பிள் சகாயம் சொல்லிட்டிங்கன்னா ஆஹா ஓஹோன்றுவீங்க. அருண் காமராஜ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆஹா ஓஹோன்றுவீங்க. அந்த மாதிரி பல பேர் நீங்கள் ஒரு சிலர் அப்படின்னு நீங்கனாலே அது உங்களுக்கு பெருசாக இருக்குல்ல. தலைமையாக அவர் தான்னா இது சகாயம் தலைமை. நீங்கள் சகாயம் இணைஞ்சார் அப்படின்றது, இணைய போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய டாக்கு, பெரிய ஒரு வியூ. அப்போது சகாயமே கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த மாதிரி தான் அண்ணாமலை. அவங்களுக்கு புரியுறவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் சொல்கிறேன். ஸோ நீ நேற்று பாரு, சிட்டி உள்ள அவருக்கு ஒட்டின போஸ்டர் ஒன்று கூட இல்லை தெரியுமா? இது வேறு நடந்துச்சா? நேற்று எல்லாத்தையும் கிழிச்சிருக்காங்க, க்ளீன் பண்ணி ஸ்வீப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலயாச்சும் க்ளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்களா? ஆமாம், இதுலயாச்சும். இது கார்பரேஷனும் அதாவது இன்னைக்கு ஆளுங்க இருக்கிறவங்களுக்கும் கார்பரேஷனும் உடந்தையாக தான் இதை செஞ்சுருப்பாங்க. திமுகவும் டிவிகேவும் பயப்படுறாங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உடனே இப்படி சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அண்ணாமலை சப்போர்ட்டாக இருந்து இப்படிலாம் பேசாதீங்க சார். சரி, சப்போர்ட்டராக இல்லை, இப்போ டிவிகே தான்ப்பா நான் சப்போர்ட்டு. நான் நேற்று பார்த்த வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் அது முழுசாக மேபி நீ வேணா டிவிகே இல்லைன்னு சொல்லு, சரி நான் ஏற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா? ஏன்னா நானும் ஆதரிச்சிருக்கேன், அதனால் நான் அதை அப்படியே நான் இருந்துக்கிறேன். அதனால் எப்போவுமே இப்போ டிவிக்கு நிர்வாகி ஒருத்தர் சொன்னார், இப்போ திமுக அராஜக ஒழிக, அதனால் நானும் திமுக அராஜக ஒழிகன்னு சொல்லிடுறேன். நான் உனக்காக நான் சொல்கிறேன்ப்பா, என்ன பண்ணுறது? நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க, என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறேன். அப்போ இனிமே இந்த கமலாலயம்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல சார், டி நகரில், அங்கே என்ன சார் நடக்கும்? எக்ஸிபிஷன் நடக்க போதா? எக்ஸிபிஷன் நடக்க இல்லை அது கூட அங்கே வராது. அதுவும் அண்ணாமலை அந்த பக்கம் போயிடும். ஏன்னா எங்கே டிவி விற்கிறாங்க, எங்கே வியாபாரம் நடக்குதோ அங்கே தான் டிவி விற்பாங்க. டிவி விற்கிற இடத்துல தான் கூட வரும். புரியுதா?
அங்க அது கூட விற்க மாட்டாங்க தான். அப்ப ஈ கூட மதிக்காதுன்றீங்க இனிமே. ஆமா. இவங்க தலைமையில வச்சுட்டு இது ஒண்ணும் கிடையாது. நயனார் போயிட்டு வந்து இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்து நேத்து தான் முதல் பேட்டி குடுத்துருக்கிறாரு. ஜெயிக்கும்போது ஒண்ணு சொன்னாரு. மக்கள் இது நாங்க விமர்சிக்கலன்னு சொல்லிட்டு. அதோட என்ன நடக்குது? பாலியல் கொடுமைகளுக்கு எதுக்குமே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்காம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி அண்ணாமலை ஆட்கள் மாதிரி தள்ளி வைக்கலாம். இந்த மாதிரி அவ்வளவுதான். சிறப்பான வேலையெல்லாம் செய்யலாம். அது எடப்பாடி கூட சேர்ந்து ஓ, அந்த ரிலேஷன் அப்படி வருதா? அப்படிதான் வேற என்ன? ராயப்பேட்டைக்கும் இங்க சம்பந்தமா இருக்கு. சம்பந்தமா இனிமேல் டி நகர் ராயப்பேட்டையும் ஒரு ஆபீஸ் ஆக போகுது அவ்வளவுதான். ஏற்கனவே டி அப்படிதான் நகர்ல ஒரு பேசிட்டு ஆபீஸ் இருக்கானே தெரியுதான்னு இதுக்கப்புறம் தெரியல. ஆளுங்கட்சி மத்தியில பிஜேபி இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு ஏதோ பேசப்படும். அதுவும் இல்லனா மொத்தமா இல்லைன்னா அவ்வளவுதான். இப்போ எப்படி டிவிக்கே வாரியர்ஸ் வச்சிருக்காங்க, அது பேர் ரூட்டு மாஃபியான்னு வச்சிருக்காங்க. அப்புறம் வார் ரூம்னு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது நீங்க வார் ரூம் வச்சுக்கிட்டு நயனார் நடத்தினாருனா தான் உண்டு. கொஞ்சம் அவரை குறைக்க பத்தி முடியும். கொஞ்சம் தெரியும். இல்லைன்னா அதுவும் நடக்காது. ஓகே சார். அடுத்தபடியா இன்னைக்கு காயிதே மில்லத் அவர்களுடைய பிறந்த நாளும் நினைவு நாளும் சார். இன்னைக்கு அங்க போயிட்டு திமுகவினர் முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வந்துட்டு இருக்கிறப்போ என்னாச்சுன்னா அங்க ஒரு கை கலப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா காங்கிரஸும் திமுகவுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு பேசணும்னு நினைச்சேன். நேற்று வந்து மேயரோட ஒரு பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா எம்எல்ஏக்கும். இப்படி தொடர்ந்து திமுகவினர் ஒரு மாதிரி அராஜக போக்கிலே ஈடுபடுறாங்களே, எப்படி பாக்குறீங்க? நான் அதுக்கு மேல ஒரு படி மேல போய் சொல்லவா? டிவிகேவுடன் மேயர் வேட்பாளர் ரெடி. ஓ, யார் சார்? நீங்க யாரை பத்தி இப்ப பேசுறீங்களோ அவங்க தான் சார். சார் எப்படி சொல்றீங்க? எந்த எம்எல்ஏவை பேசுறீங்களோ அந்த எம்எல்ஏவை மேயர் ஆனா என்ன சார் பண்ணுவீங்க? ஏன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. வாங்க தம்பி, டிவிகேல சாதாரணமாக ஒரு ரீல்ஸோ ஒரு இதுவும் அவ்வளோ சீக்கிரம் வைரல்லாம் ஆக்க மாட்டாங்க. அது கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பேச மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ஐ திங்க் நியூஸ் 7 வந்து டிவிகே சார்பாயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க எப்பவுமே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் பேட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அவங்களுடைய தன்மையான பேட்டி நான் இது எல்லாமே வரவேற்கிறேன். உண்மையாக நடந்து எல்லாம் இருக்கலாம்ன்ற. ஆனால் அது ஹைலைட் நடக்கலை. இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கலாம், நடக்காமல் போகலாம். முதல் இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிப்பன் தான் கட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் தான் விளக்கு வைப்பாங்க. அப்போ ரிப்பனை முதல்ல கட் பண்ணது யாரு? அந்த வீடியோ என்னைக்கா பார்த்தியா? மேயர் தான் கட் பண்ணுவாங்க. கிடையாது. ஓகே. போய் பாருங்க. நல்லா போய் அந்த சார் அவங்க வீடியோ மேயர் கட் பண்றாங்க. பின்னாடி அவங்களும் கையை நீட்டினாங்க. அவங்க எத்தனை போய் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டாங்க. அவங்க வெட்டதுக்கு ஒரே அப்புறம் வெட்டு. மேயர் கையை விட்டாங்க. ஓகே. அவ்வளோதான். அது நீ அந்த வீடியோ நல்லா பாரு. ஓகே. சரியா? அடுத்தது விளக்கு. நான் இது தவறாகலாம் சொல்லலை. சரி. சரியா? ஆனால் அது எப்படி அரசியலாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம அப்படி தானே ஆன்லைனில் என்ன சொல்கிறோமோ அதையே கேட்டு கேட்டு தானே பழக்கிறோம். இந்த ப்ரோட்டோக்கால் இதெல்லாம் ரெண்டாவது வந்துடுறேன். இப்போது இதுக்கு சில பேர் பிரியாவுடைய ஆட்டிடியூட்டை அவங்க மேயர் பிரியா பற்றி ஆட்டிடியூட்டாக அவங்க பதில் சொல்கிறது இதை பற்றிலாம் சொல்கிறதால நான் அதை ஏற்றுக்கிறேன். பிரியாவுடைய செயல்பாடுகள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடிக்கும் இப்படிக்குமான வித்தியாசத்தை நான் நிறையா பார்க்குறோம். நம்ம அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அவங்க சார்பாக சொல்கிறது எஸ் ஆர் நோன்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்னது அப்படியும் மீறி சரி கட்டிங் ஆகுதுன்னா மேயர் கட் பண்ணுறாங்க, மேயர் கட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் கத்திரி கொடுத்துட்டாங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேயருக்கு கட்டினா கரெக்டாக தான் இருக்கும். அப்போது அந்த இடத்துல அவங்க கொடுக்குறாங்க எக்ஸாம், மேயர் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு. ஏன்னா அந்த மேபி அது முன்னாடி நடந்த இன்சிடெண்ட் வந்து மேயருக்கு வந்து சங்கடத்தை ஏற்றிருக்கலாம். அதனால் அவங்க அதை பண்ணியிருக்கலாம். சரியா? ஒரு செயலுக்கு ஒரு வினைக்கு எதிர்வினை அப்படி கூட அது இருக்கலாம். சரிண்ணா? ஆனால் அது மேயரை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. ஒரு பொது வேலையில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒன்று இருக்குது. அந்த அம்மா அழகாக தன்மையாக நடந்துச்சு. ஓகேவா? பேர் வாங்கிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரகண்டா நடந்தீங்க, உங்கள் பேர் போயிடுச்சு. அவ்வளோ மறுபடியும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் இதெல்லாம் பார்க்குற செய்தி என்ன அப்படின்னா, இன்னைக்கு எழுதி வச்சுக்க தேதி. இன்னைக்கு என்ன? 5 ஜூன் 2026. இந்த ஆண்டு இறுதியில் மேயர் வேட்பாளர்ல இந்த எம்எல்ஏ வராங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பாரு. மேயர் பல்லவி ஆகுறாங்க இப்ப இந்த வாட்டி பாரு. சார் ஒரே ஒரு பழி வாங்கக்கூடிய அரசியலாவே நடக்குது சார். தாவேக்காக்கும் திமுகவுக்கும் இடையே. தம்பி, உங்களை ட்ரிகர் பண்ற அரசியல் தம்பி. நீங்க இப்ப இந்த இதை போட்ட உடனே தாவேக்காவினரெல்லாம் கொம்பு சீ விட்டாதான் ஆயிடும். அவன் சோசியல் மீடியால வா 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 வான்னுவான். இப்போ மக்கள் இருக்க ஏன் இந்த பொண்ணு இப்படி செய்யுது அப்படின்வாங்க. இப்போ இந்த பொண்ணை நாளைக்கு வேட்பாளர் அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது இந்த வீடியோஸ்லாம் வரும். எல்லாருக்கும் உணர்ச்சி பொங்கும். எப்படி அன்னைக்கு நீ அப்படி பண்ணல, இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு ஓட்டு போட்டு மேயரா தேர்ந்தெடுக்கிறோம், மேயர் பிரியா நீங்க தோத்துருவீங்க பாரு அப்படின்னு நடக்கும்.
திமுகவோட அராஜகத்துக்கு இதுதான்டா பதில் அப்படின்றத இன்னிலேருந்து அந்த நெரேட்டிவ் போகுது. போயிடுது. ஓகே சார். ஓகேவா? இந்த அரசியல் நான் சொல்றது சரியா இல்லையான்னு 6 மாசம் கழிச்சு பேசு. ஓகே சார். இந்த எம்எல்ஏ வந்து இப்ப மேயர் ஆகுறாங்களா? ஒருத்தர் வந்து 2 பதவி வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி சட்டம் ஏற்கனவே ஜெயலலிதா மேயர் பரவாயில்ல, எம்எல்ஏ நாங்க சிட்டிக்குள்ள சீக்கிரமா ஜெயிச்சிரோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தம்பி. இந்த 5 ஆண்டுகள்ல தொடர்ந்து பல இடைத்தேர்தல்கள் சந்திப்போம். 6 மாதத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கப்படும். 6 மாசத்துல. ஆமா, இடைத்தேர்தல் வந்துட்டே இருக்கும். போன வாட்டி ஈரோடு கிழக்குக்கு வந்துச்சு, இந்த வாட்டி திருச்சி கிழக்கு. இந்த கிழக்குனாலே ஒரே ராசி இல்லாத கிழக்கா இருக்கு சார். அப்படி இல்லை, எல்லாமே வரும். இப்போ அந்த பெண் வந்து எந்த தொகுதி? திருவிக நகர். அங்கேயும் நடக்கலாம். ஓகே ரைட்டு. அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் அளவுக்கு இடைத்தேர்தல் ஆனதுக்கு அப்புறம் தானே ராஜினாமா. ஆமா ஓகேவா? நிக்க போறோம், ஜெயிச்சிட்டோம்னா ராஜினாமா. எம்எல்ஏ பதவி பெருசா, மேயர் பதவி பெருசா? மேயர் தான். அவ்வளவுதான். சூப்பர் சார். இவ்வளவு கணக்கு போட்டுக்கிட்டு எல்லாமே ப்ரீ பிளான்டா தான் நடக்குது சார். கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது ரிசர்வ் தொகுதியாக்கப்பட்டிருக்கு. அது யாரு இப்ப எதிர்க்கு நிக்கிறது? திமுக தான் இருப்பாங்க. இல்ல அதிமுக பிரியாவே நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. ரைட்டு. திமுக சார்பா நிக்கலாம். பிரியாவே நிக்கிறாங்கன்னு வச்சு. அவங்க ஏற்கனவே இந்த எலெக்ஷன்ல கேட்டேன். இப்ப மேயருக்கு நிக்கிறா இல்ல, திருவிக்கா விட்டுடு, மேயருக்கே சொல்லு. மேயருக்கு நின்று தோக்குறாங்கன்னு வச்சுக்க. சப்போஸ் இந்த இதெல்லாம் காமிச்சு டிவிக்கு ஜெயிச்சிருது, மேயர்ல பிரியா தோத்தா திருவிக்கால வந்து நிக்க இந்த மாதிரி ராஜினாமா பண்ணா அங்க நிக்க போறாங்க. அதாவது இந்த ஒரு காமெடியில உன் கிட்னியை புடுங்க போறாண்டு வா அதே மாதிரி நடக்குது சார். இங்க தெளிவா பண்றாங்க. இது திமுகல அந்த இது இல்ல, ஒரு பிரியாக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லைன்றத நான் பாக்குறேன். அவங்க கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலான்றது என்னுடைய பொறுமையா போயிருக்கலாம். ஓகே சார். அடுத்தபடியா இந்த ஹார்ட் டிஸ்க் விவகாரம் பயங்கர பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிபிஐ வேற வழக்கு வேற பதிவு பண்ணிட்டாங்களா டிரான்ஸ்ஃபார்மர் ரூல்ல. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி சிபிஐ தான் பதிவு பண்ணுச்சு. ஆமா, நம்ம தமிழ்நாடு அரசியல் ஊழல் வழக்கு எதை பதிவு பண்ணல. இல்ல விடு. அது அப்ப கனெக்ஷன் இருக்கா தம்பி? என்னப்பா கரண்ட் கனெக்ஷன் நான் சொன்னேன். இந்த கனெக்ஷன்லாம் இல்லாமலாம் ஒன்றும் நடக்காதுன்றது தான். அப்படி ஒரு தைரியசாலிகள் யாரு? நேற்று ஒரு செய்தி அடுத்தது வந்தது தெரியுமா? பல துறைகளில் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்கள் காணும்னாங்க. என்னது? இனி பல துறைகள்ல வரும் காணும்னு சொல்லி நேற்று பயில ரிலீஸ் பண்ணிட்டாங்க மெசேஜை. இன்னைக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதான் நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோமே எல்லாம் காணோம் அப்படின்ற வைங்க. அதான் இவர் எடப்பாடி கேட்டிருக்காரு, தூர சக்தி பாரசக்தின்னு பேசின சக்தி இப்போ பேர சக்தி ஆயிடுச்சான்னு கேட்குறாரு. அது சரி, உங்கள் கொடநாடு அவங்க தொடாத வரைக்கும் சந்தோஷமா இருக்கு திரு எடப்பாடியார் தான் சொல்லலாம். அப்புறம் அந்த காணா போன சக்தியும் ஒன்றும் இல்லாம அது இல்லாமல் எடுத்துட்டு இப்போ இவர் ரொம்ப பேசினதுனா கொடநாடு தூசி தட்டுன்னுவாங்க. டிப்பிக்கல் அரசியல்வாதிகள் தான் ஆயிட்டாங்கல்ல. எப்போ புதிய தலைமுறை தூக்கி கடைசியில் போட்டாங்களா முடிஞ்சு போச்சுல சொல்லி, அது அந்த மாதிரி தான் போகும். அடுத்தபடியா இந்த கரண்ட்டு, இந்த ஒரு கரண்ட் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வீட்டில் கூட எல்லா கரண்ட்லையும் பிரச்சனை. எங்கள் வீட்லேயும் நேற்று கரண்ட் போயிடுச்சு சார். சரி, இது இப்போ ஓகே தேவா, எல்லா வீட்லேயும் இருக்கு. அதுக்கு கரண்ட் அவங்க தான் ஆஃப் பண்ணுறாங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனையோ கேபிள் பிரச்சனையோ இப்போ எல்லாரும் வீடியோ எடுத்து வச்சுட்டு இங்கே பேச ஒரு அதிகாரியை ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவன் திருப்பி உனக்கு எப்படி செய்யணும்னு தோணும். ஆனால் அவனா ஃபோன் இருக்குது, வீடியோ இருக்குது, கேமரா இருக்குன்னு எடுத்துடுறீங்க. சும்மா நேற்று ஒரு பொண்ணு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் கரண்ட் இல்லை. 1.5 மணி நேரம் கரண்ட் இல்லைன்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையா? சார் அவங்களுக்கு என்ன தம்பி, நான் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் அந்த இடத்துல எனக்கும் இருந்தால் சங்கடம் இருக்கும்னு நான் ஒத்துக்கிறேன், புரியுதா? நான் என்ன சொல்கிறேன், இதை விட மோசமாலாம் இருந்துருக்குறோன்றேன். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஓட்டு போட்டால் விஜய் அவர் தேர்ந்தெடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் இந்த மாதிரி பண்ணால் விஜய் அவருக்கு ரீச் ஆனால் எங்களுக்கு உடனே தீர்வு காணப்படும் அப்படின்னா, முதல் பிரச்சனை வந்தால் அன்றைக்கி தீர்வு காணப்பட்டிருக்குமே. முதலமைச்சர் தொகுதியிலே பல பிரச்சனை இருக்குது. அது ஏன்னா இது ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஹை வோல்டேஜால இருக்கிற பிரச்சனைகள். ஓகேவா? டைம் எடுக்குமா? நான் தான் அன்றைக்கே இந்த அமைச்சருக்குமே ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். நீங்கள் ஸ்பேர் கேபிள், ஸ்பேர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸு இதெல்லாம் சோர்ஸாக வச்சுருங்க வாங்கின்றதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அது காரணம்னா இதுதான். இதில் தான் பிரச்சனை வரும் இம்மிடியேட்டாக. இன்னொன்று, இப்போ லேபர் பிரச்சனைகள் இருக்கு. லேபரே இல்லை. இபியில் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட லேபரு இல்லை. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2009 14 வரைக்கும் நாம் பண்ணியிருந்த இபி சப்ஸ்டேஷன் கான்ட்ராக்ட் ஒர்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை நம்ம அந்த தொழிலே விட்டுட்டோம். ஓகே, சப்கான்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, லேபர் இருந்தால் அவங்க லேபரை கொடுங்கன்னு. இல்ல, ஆள் இல்ல. எல்லாரும் தான் ஒண்ணு இல்ல ரேபிடோ ஓட்ட போயிடுறோம், இல்ல இந்த ஃபீல்டுக்கு அது உடல் உழைப்பு அதிகமான விஷயங்களா இருக்கு. இது இன்னொன்னு டெக்னாலஜி லேட்டஸ்டா மாத்தி ஆகணும். இந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி வேலை. இப்போ அந்த ஓவர் ஹெட் லைனை கட் பண்ணி மொத்தமா கேபிள் லைனா மாத்தணும். இது கிட்டத்தட்ட 15 வருஷமா கார்பரேஷன்ல இது திட்டம் போட்டுட்டே இருக்கானுங்க. இன்னும் ஊர்ல பல பகுதியில் ஓவர் ஹெட்ல போகுது. இந்த கேபிள் ட்ரன்ச் போட்டா இதை
ஓவர்லோடுக்கு ஏற்ற மாதிரியான கேபிள்ஸ் போடணும். அன்னைக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு கம்மியாக வர போட்டுருவாங்க. இல்லை அன்னைக்கு பட்ஜெட் லோடு கம்மியாக இருக்கும், இன்னைக்கு அது 3 மடங்காக இருக்கும், அது பத்தாம போகும். ஸோ இதெல்லாமே பிரச்சனை. சிட்டிக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுக்கு இடம் பிரச்சனை. இப்போ பேசுகிற அந்த பெண் இருக்குது, அந்த பெண்ணுக்கு ஒரு இடம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது. வீட்டுக்கிட்ட வாசப்படியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அந்த பொண்ணு ஒத்துக்குமா? வாய்ப்பில்லை, ஒத்துக்க மாட்டாங்க. எங்க போய் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க சார். ஈபிக்காரங்க எங்க தான் போய் வைப்பாங்க? ஏன்னா சென்னை வந்து கிராம்ப் ஆயிடுச்சு. ஆமா, சுத்தி சுத்தி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, புரியுதா? ஸோ அப்போ சுச்சுவேஷன் என்னவாகும்? கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனை. நம்ம எல்லாத்தையும் ஒரு அரசாங்கமோ ஒரு ஊழியர்களோ ஹேண்டில் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்கு. நான் மின் வெட்டுக்களை பத்தி மட்டும் தான் பேசுறேன், ஊழல்களை பத்தி பேசல, புரியுதா? இதில் சோர்ஸும் ரொம்ப கம்மி. நீங்க வந்து ஏடி நம்பர் கொடுங்கன்னு ஒரு இன்னொரு வைரலான வீடியோ, நம்பர் போட்டால் கால் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றீங்க. நீங்கள் இப்போ நம்பர் இருக்குன்றதுக்காக 100 பேர் ஒரு 1/2 மணி நேரத்தில் கால் பண்ணால் உங்களுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்களா? அதுக்கு ரெக்டிஃபிகேஷனுக்கு வேலை பார்ப்போம். ரெக்டிஃபிகேஷன் தான் வேலை பார்க்கணும். அப்போ அதையும் விடணும்ல, அதையும் குறையா சொல்ல வரீங்க. இப்போ ஒருமையில பேசுறது அதிகமாகி போச்சு, ஒரு ஆஃபீஸர்ஸ்ன்ற மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இது கலாச்சாரமே ஒரு மாதிரியா. சரி, இது வந்து படங்களில் வர மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றணுன்றது வேற, சரியா? இன்னைக்கு மரியாதை இல்லாமல் நடக்கிறதுன்றது வேற. மக்கள் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தா இந்த பிரச்சனை அதுவே தானா சரியாயிருன்ற மாதிரி தான் எடுத்துக்கணுமா? அரசாங்கமும் கூட நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு வீட்டுக்கு சோலாருக்கு சப்சிடைஸ் பண்ணி சீக்கிரம் அதுக்கான மெனக்கடல் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் கூட பிரைவேட்டைஸா பண்றதுக்காக பேசிட்டு இருக்காதுதான் கேள்வி. பழைய மாதிரி அவ்வளோதான். அப்புறம் அந்த ஃபண்டை வந்து அரசாங்கம் எப்படி எடுக்க போகுதுன்னு தெரியல. அது வரும்போது அதை பற்றி டீப்பாக பேசலாம். பட்டு இது இப்போ எல்லா வீட்டுக்கும் சோலார் கட்டாயம்ன்றதை உருவாக்கணும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம். அதை பண்ணோம்னா அந்தந்த வீட்டுக்கான கரண்ட்ன்ற பிரச்சனைகள் குறையும், கேபிள்லேருந்து எடுக்கிறது குறையும், அந்த ப்ராப்ளம் வேஸ்டேஜ் வந்து இதுவாகும். இந்த இஷ்யூஸ்க்கு ஓரளவுக்கு ஒரு 30-40% குறையும்ன்றாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நேற்று அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. இப்போ கான்ட்ராக்டர்ஸ் முன்னாடி பேசிட்டு இருக்கிறப்போ இந்த அமைச்சருக்கான அந்த ஃபண்டு அப்படின்ற விஷயமே இந்த ஆட்சியில் இருக்காதுன்ற சாத்தியமா? as a businessman நீங்க எப்படி சாத்தியம்? சரி, இவங்க அதை முதலே அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட இருந்து நமக்கு அந்த தகவல் வருது. அது ரொம்ப நல்லா வரவேற்க வேண்டிய விஷயமாகவும் இருக்கு, சரியா? இப்போ நேற்று அந்த கான்ட்ராக்டர்ஸ் அந்த இது ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் பிடபிள்யூடி இந்த விஷயத்துக்கு தான் பேசினார். இது வந்து அதை சொல்கிறேன்னு, நீ டிரான்ஸ்ஃபார்மரில் 14 லட்ச ரூபாய்க்கு வாங்கினா 8 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மர்னு ஏற்கனவே அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நானும் சொல்கிறேன் 30% 40% டிஃபரன்ஷியேட்ஸ் எல்லா ரேட்லேயுமே இருக்குது. அது ரிவைஸ் பண்ணோம். இதில் என்ன அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சிஎம் இந்த மாதிரியான கோட்டாலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20% 25% குறையும். அதிகாரிகள் தான் உள்ளாட்சித்துறைகள் தான் குறைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, உள்ளாட்சியை கலைக்கிற வரைக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு ஸ்டேஜ். பட் அது குறைஞ்சாலுமே பெரிய அமௌண்ட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கஜானாவை நிரப்புறதுக்கும் வாய்ப்பு அதிகம். பட் அது ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஓகேவா? மேலோட்டமாக பார்க்கப்படுகிற சில விஷயங்கள் வந்து தீர்வு காணும் பட்சத்தில் இந்த ரெவென்யூலாம் கொஞ்சம் பண்ணலாம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நன்றி.